اللهم إني أسألك بحق بسم الله الرحمن الرحيم وبحرمة بسم الله الرحمن الرحيم وبفضل بسم الله الرحمن الرحيم وبعظمة بسم الله الرحمن الرحيم وبجلال بسم الله الرحمن الرحيم وبجمال بسم الله الرحمن الرحيم وبكمال بسم الله الرحمن الرحيم وبهيبة بسم الله الرحمن الرحيم وبمنزلة بسم الله الرحمن الرحيم وبملكوت بسم الله الرحمن الرحيم وبجبروت بسم الله الرحمن الرحيم وبكبرياء بسم الله الرحمن الرحيم وبثناء بسم الله الرحمن الرحيم وببهاء بسم الله الرحمن الرحيم وبكرامة بسم الله الرحمن الرحيم وبسلطان بسم الله الرحمن الرحيم وببركة بسم الله الرحمن الرحيم وبعزة بسم الله الرحمن الرحيم وبقوة بسم الله الرحمن الرحيم وبقدرة بسم الله الرحمن الرحيم ارفع قدرنا واشرح صدرنا ويسر أمورنا وارزقنا من حيث لا يحتسب بفضلك وكرمك يا من هو كافها يا عين صاد حاميم عين سين قاف وأسألك بجلال العزة وجلال الهيبة وجبروت العظمة أن تجعلنا من عبادك الصالحين الذين لا خوف عليهم ولا هم يحزنون برحمتك يا أرحم الراحمين وأن تصلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, முரீதீன்களே, முரீதாத்துகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகிய ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் மூலம் அடைய வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக நல்லோர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், ஷேகுமார்கள், இமாம்கள், புனித அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய எல்லா வலிமார்களினுடைய நல்ல வழியை அடியொற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, நம்முடைய அன்வாரியா தைக்கா சார்பாக, நம்முடைய சில்சிலா அன்வாரியா சார்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஷமாயில் திர்மிதி மஜ்லிஸினுடைய துவக்க நாள். ஆரம்பமாக ஷமாயிலை பற்றியும் அதனுடைய தேவையை குறித்தும் அதன் பலன்களை குறித்தும் மதராஸ் பாலவாக்கம் மஸ்ஜிதே மஹமூத் பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஏயு அபூபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்கள் ஷமாயில் சம்பந்தமான துவக்க உரையை ஆற்றியதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஷமாயிலை ஓத துவங்குவோம். அல்லாஹு தஆலா இதில் சொல்லப்பட்ட அனைத்து நற்காரியங்களையும் நமக்கு எடுப்பதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ خلقல் خلق والأخلاق والأرزاق والأفعال
وله الشكر على إسباغ نعمه الظاهرة والباطنة، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم على نبيه ورسوله المختص بحسن الشمائل، وعلى آله وأصحابه الموصوفين بالفوائض والفضائل، وعلى أتباعه العلماء العاملين وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. وقال النبي صلى الله عليه وسلم: ما من شيء إلا ويعلم أني نبي. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்வாரியா தைக்கா சார்பாக, சில்சிலா அன்வாரியா சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஷமாயில் மஜ்லிஸினுடைய துவக்க நாளான இன்றைய தினத்திலே, ஷமாயில் மஜ்லிஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஷமாயில் பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் சொல்லி, அதற்கு பின்னால் ஷமாயில் மஜ்லிஸ் துவக்கமாகும் என்பதை ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையில் நம்முடைய பெருமக்கள், ஷேகுமார்கள் இதுபோன்ற ஷமாயில் மஜ்லிஸுகளை வலியுறுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கான காரணங்கள் அழுத்தமானது. இது நம்முடைய கலிமாவோடு சம்பந்தப்பட்டது. கலிமாவினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஷமாயில் மஜ்லிஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவுக்கு 2 பகுதிகள் உண்டு. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இன்னொரு பகுதியை தெரிந்து கொள்வதும், அதை புரிந்து கொள்வதும், கண்ணியப்படுத்துவதும், அதன்படி வாழ்வதற்குமான வழிகாட்டுதல் தான் இந்த ஷமாயில் மஜ்லிஸ். யார் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுருங்க சொல்வதானால், சீரத்துர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஷமாயில் அத்திருமிதியினுடைய நோக்கம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்து வந்த பெருமக்கள் எப்படியெல்லாமோ பதிவு செய்தார்கள். உலகத்தில் ஒரு தலைவருடைய வாழ்க்கையை, வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை, ஒவ்வொரு நாளை, ஒவ்வொரு நிமிடத்தை, அங்காசைவுகளை இவ்வளவு துல்லியமாக பதிவு செய்த ஒரு தோழர்களை உலகத்தில் எந்த தலைவருக்கும் பார்க்க முடியாது. நான் ஷமாயிலு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லா பதிவு செய்த ஹதீஸுக்கு முன்னால முதல்ல நான் இங்கே சொல்லுவது, ஹதீஸ் துறையில் சஹாபாக்கள் எவ்வளவு தூரம்
முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஹதீஸை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்கிறத விளங்கணும். என்ன சீரத் நம்ம இன்றைக்கு வாசிக்கிறோம், சீரத் அக்வா சீரத்துர் ரசூல். சீரத்து கிதாபுகளில் லட்சக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. அதில் அக்வாவான கிதாப் எது, முதல் தரமான கிதாப் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருன்னு நாம படிக்கணும்னா நாம முதல்ல திறக்க வேண்டியது குர்ஆன் தான். குர்ஆனுங்கிறது சீரத்து நூல். அது குர்ஆனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. குர்ஆன் என்ன? குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பாருங்க, இந்த ஷமாயிலும் ஹசாயிஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிஃபாத்துகளும் ஆதாபுகளும் அஹ்லாக்குகளும் நிறைந்தது தான் குர்ஆன். நீங்க குர்ஆனையும் ஷமாயிலையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நான் அழுத்தமாக சொல்லுவேன், குர்ஆன் என்பது ஷமாயில் தான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷமாயில் தான். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுக்கு கிப்லாவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை, அங்க அசைவுகளை, அடையாளங்களை, அஃஆலுகளை, அக்வாலுகளை, அஹ்வாலுகளை பதிவு செய்ய வந்ததுதான் குர்ஆன். வெறுமனே நூலை படிச்சு வாழ்றதுக்காக இறக்கப்பட்டதல்ல குர்ஆன். மக்காவுல 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவரை மக்காவுக்கு வஹி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால மக்காவுக்கு வஹி இல்லை. மக்காவுக்கு வஹி இல்லை. மக்காவுக்கு ஜிப்ரீலுக்கு வேலை இல்லை. என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கிப்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் போவாங்க. வஹீங்கிறது நபி எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்தப்போ மதீனாவுக்கு வஹி இல்லை. மக்காவுல இருந்த 13 வருஷம் மதீனாவுக்கு வஹி இருந்துச்சா? சொல்ல முடியுமா? குர்ஆன்ல எங்கேயாவது நீங்க மக்கியான் படிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது மதனியான் நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நபி மக்காவில் இருந்த பொழுது மதீனாவுக்கு வஹி இல்லை, நபி மதீனாவில் இருந்த பொழுது மக்காவுக்கு வஹி இல்லை. அப்படியானால் குர்ஆன் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வந்த நூல் தான். அதுதான் நம்ம ஷமாயிலுங்கிறோம். ரசூலுனுடைய வாழ்க்கை சீரத்து நூல் தான் குர்ஆன். அக்வா சீரத்து ரசூல், நபியினுடைய வரலாற்றை சீரத்தை எழுதுவதற்காக பிடித்த முதல் கரம் அல்லாஹுவினுடைய கரம். அல்லாஹ் தான் முதல்ல ரசூலுனுடைய வாழ்க்கை எழுத ஆரம்பிச்சான். குர்ஆன்ல நீங்க அலிஃப் லாம் மீம்ல துவங்கி கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் அத்துணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்து தான். எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி பார்ப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி சிரிப்பாங்க, எல்லாம் குர்ஆன்ல அணுவணுவாக. எப்படி வெட்கப்படுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை இவ்வளவு அழகாக பதிவு செய்ய வந்த ஒரு நூல். நீங்க பார்க்கலாம், அந்த முகம் மாறினால் அதே குர்ஆன் பேசும், அந்த முகம் வெட்கப்பட்டால் அதே குர்ஆன் பேசும், அந்த முகம் கோபப்பட்டால் அதே குர்ஆன் பேசும், அந்த முகத்தில் எதிர்பார்ப்புகள் வந்துச்சுன்னா குர்ஆன் பதிவு செய்யும். அபஸ வதவல்லா, அபஸ லேசாக கொஞ்சம் முகம் சுருங்கிய பொழுது அல்லாஹ் அதையும் சொன்னான், அபஸ என்று அல்லாஹ் சொன்னான். எதிர்பார்ப்புகளுடன் வானத்தை அந்த முகம் பார்த்த பொழுது கத்னரா, வானத்தின் பக்கம் உங்கள் முகம் திரும்பி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. ஒவ்வொரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணுவணுவாக பதிவு செய்த நூல் தான் குர்ஆன். நபியினுடைய வீட்டில் அறைக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக வெட்கப்பட்ட பொழுது அதையும் குர்ஆன் சொன்னது. غير ناظرين إناه ولا مستأنسين الحديث إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم. ஒரு விருந்துக்கு வந்தவர்கள் தர்ம சங்கடமாக நபியினுடைய வீட்டிலே கொஞ்சம் அதிக நேரம் உட்கார்ந்து பேசிய பொழுது வெளியே போங்கன்னு சொல்ல முடியாத தர்ம சங்கடத்திற்கு ஆளான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது மாப்பிள்ளையாக வெட்கப்பட்டு இருந்த அந்த வெட்க ரேகைகளை கூட குர்ஆன் பதிவு செய்தது என்று சொன்னால் குர்ஆன் என்பது சீரத்துர் ரசூல் நூல் தான் என்று நான் அழுத்தமாக பதிவு செய்யறேன். சீரத்துர் ரசூல் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவோடும் குர்ஆனோடும் இந்த ஷமாயிலை பிரிக்கவே முடியாது. அது கலிமாவோடு சம்பந்தப்பட்டது, குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே மஜ்லிஸுகள் துவக்கமாகணும், அடுத்தடுத்து
மஜ்லிஸுகள் ஓதனும் நிறைவாக ஹஸரத் அவர்களுடைய பேச்சும் இருக்கிறது. எனவே அதிக நேரங்கள் அல்ல, இங்கே நான் சுருக்கமாக முதல்ல ஒரு விஷயத்தை அதனுடைய தலீம் தெரியணும், இதனுடைய மன்ஃபாத்து தெரியணும், இதனுடைய ஃபவாயிது தெரியணும். தெரிஞ்சாதான் மஹப்பத்து வரும். மஹப்பத்து வந்தாதான் அதனுடைய கண்ணியத்தோடு ஓத முடியும். அந்த நிலைமையை உள்ள வாங்கினா மட்டும்தான். இதா அரத்த மின் முஹப்பீஹி, ரசூல் மேல முஹப்பத் உள்ளவனா நீ ஆகணும் பிரியப்பட்ட ஃபஅலைக பிமஅரிஃபதி, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத நீங்க விளங்கணும்ங்கிறாங்க. நபி யாருன்னு விளங்குனா தான் முஹப்பத் வரும். முஹப்பத் வந்தா தான் இத்திபா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணுங்கிறது எப்போ வரும்? முதல்ல முஹப்பத் வரணும். தலீம், தக்ரீம், இஸ்ஸத் எல்லாமே முதல்ல முஹப்பத்துல இருந்து. முஹப்பத் வரணும்னா நபியை பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக ஹயாத்தில் காண்றது ஒன்று இருக்குது, ஒன்று மனாமுல கனவு மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறது இருக்குது, இன்னொன்று இருக்குது கஅன்னக தராஹு, ஷமாயில் வரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறது. நம்ம 3வது ருயத்துங்கிறனா ஷமாயில் படிக்கிறதுங்கிறது நபியை பார்க்கறது. அது ஒரு அல்லாமா முஹம்மது இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லா தான் நினைக்கிறேன், எனக்கு அவங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒருவேளை ஃபாத்தக்கும் பிஉயூனிக்கும் அன் துப்சிருஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ நிஜக்கண்ணால் பார்க்கறது ஒருவேளை உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம தப்பி இருக்கலாம். ஆனால் ஷமாயில் வழியாக பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு வழி இருக்குது, அதை நீ மிஸ் பண்ணிடாதங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத ஷமாயில் கண் வழியாக பார்க்கலாம். அப்போ ஷமாயிலுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு முன்னுக்கு நிறுத்துறது, அது முன்னால நிறுத்துறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ கிதாபுகள், சீரத்து கிதாபுகளில் ஷமாயில்கள் நிறைய எழுதப்பட்டுச்சு ஷமாயில்களில். ஆனால் இதில் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஷமாயிலுங்கிறது ஆரம்பமாக எழுதப்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அங்க அடையாளங்களை பற்றியும் ரசூலுனுடைய அஹ்வால்களை பற்றியும் சிஃபாத்துல் ஹல்கியா ஹுல்கியாக்களை பற்றி எழுதப்பட்ட பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் நூல்களில் ஷமாயில் நூல்கள் முதல் நூல் என்பதல்ல. அல்லாஹு தாலா எந்த கிதாபுக்கு மக்பூலியத்தை கொடுப்பான்னு தெரியாது. ஹதீஸ் துறையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் முதல்ல எழுதினாங்க. ஹதீஸ் கிதாபுகளில் முதல்ல எழுதினது யாரு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எழுதின முவத்தா கிதாப். அது பெரிய அளவில் அது சில்சிலத்து ஸஹபியா அது. ஆனால் அல்லாஹு தாலா பெரிய முதன்மையான மக்பூலியத்தை எதுக்கு கிடைச்சிச்சு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபுகளுக்கு. அதே மாதிரி ஷமாயில் கிதாபுகள் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 200ல் இருந்தே எழுதப்பட்டுடுச்சு. 209ல் தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கிறாங்க. 209ல் பிறந்து ஹிஜ்ரி 279ல் வஃபாத் ஆகிறாங்க. ஒரு 70 வருஷ வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எழுதின இந்த ஷமாயில் அல்லாஹு தாலா இவ்வளோ பெரிய மக்பூலியத்தை அல்லாஹ் கொடுத்தா. அது முதன்மையான இடத்தை பிடிச்சு உலகம் முழுக்க பெரிய அளவில் அங்கீகாரத்தை மக்களுடைய உள்ளங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி பார்ப்பாங்க, எப்படி சிரிப்பாங்க, எத்தனை தடவை சிரிச்சிருக்கிறாங்க, எத்தனை தடவை அழுதாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டாடிய கூட்டம் உலகத்தில் ஷமாயிலுடைய ஹதீஸுகளை படிக்க சஹாபாக்கள் உடைய நபி மேல கொண்ட அந்த முஹப்பத்து தான். இப்படியும் ஒரு தலைவரை ரசிக்க முடியுமா? அவங்க ஜடை எப்படி, தலைமுடி எப்படி இருக்கும், எப்படி சீவுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, செருப்பு எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், விரல் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, நடந்தா எப்படி நடப்பாங்க. அல்லாஹு அக்பர். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் ஷமாயில்ல மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நரைமுடி என்று 3 ரிவாயத்தை கொண்டு வராங்க. 14 முடி, 20 முடி, 30 முடி. நரைத்த முடிகள் மாத்திரம் வாழ்நாளில் ஒன்று 14ன்னு வருது, 20ன்னு வருது, 30ன்னு வருது. ஆரம்பத்தில் இடப்பட்ட காலம் வஃபாத் ஆகும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது எத்தனை முடி இருந்துச்சு? நரைத்த முடி. நரைத்த முடியை கூட இவ்வளவு துல்லியமாக பதிவு செய்த ஷமாயிலுடைய கிதாபுகள். சஹாபாக்கள் அவ்வளவு தூரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. இவங்க இந்த கிதாபுக்கு இமாம் ஷமாயில்னு அவங்க பேர் வைக்கல, உம்மத்து தான் பேர் வச்சிச்சு. அவங்க எந்த இடத்துலையுமே ஷமாயில்ங்கிற அந்த கிதாபுகளுக்கு அவங்க பேர் வைக்கல. இது பல வகையாக இமாம்களால் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஷமாயிலுன் நபி என்றும் ஷமாயிலுன் நபவியா என்றும் சொல்லப்பட்டுச்சு. இப்படி பல்வேறு உம்மத்துகளால் அங்கீகரிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஷமாயில் கிதாப் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடையாளங்கள், குண அடையாளங்கள் அத்தனையும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்ட கிதாப். தொடர்ந்து 3 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் இது ஓதப்பட இருக்கிறது. சுருங்க சொல்வதானால் ஒரே ஒரு செய்தி நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருங்கிறத நம்ம பார்க்குற பொழுது கிடைக்கிற ஒரு முஹப்பத்து, ஒரு உள் உணர்வு, அது அலாதியானது. இது இந்த மஜ்லிஸின் வழியாக நமக்கு கிடைக்கும். பெருமக்களும் உலமாக்களும் தொடர்ந்து இந்த 3 நாட்கள் பேச இருக்கிறாங்க. நீங்கள் புகாரி ஷரீஃபில் நினைக்கிற அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இமாமத் இப்னு உசால்னு ஒருத்தர் இருந்தார், யமாமா நாட்டினுடைய அரசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கவலைப்பட்டு சொன்னாங்க, ஏன் இந்த சுமாமா இப்படி எனக்கு எதிராக வேலை செய்கிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. சஹாபிகள் எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்படுறதை விரும்ப மாட்டாங்க. அடுத்த நேர தொழுகைக்கு அந்த அரசர் சுமாமாவை கொண்டு பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்க. ஒரு நாட்டினுடைய அரசர் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்கிறாரு, தன்னை சங்கடப்படுத்துறாரு, வருத்தப்பட்டு பேசின பொழுது அடுத்த வக்து தொழுகைக்கு கொண்டு சஹாபாக்கள் கட்டி போட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போனாங்க. என்ன சுமாமா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் ஒரு கெத்தா ஒரு வார்த்தை சொன்னார், இன் தக்துல் தாதம் இன் துனைம் அலா ஷாக்கிர் இன் துரீதல் மால் ஃபசல் துஅத்தமா ஷைத. ஒரு 3 விஷயத்தை சொன்னார். என்னை கொலை செஞ்சீங்கன்னா கொலை செய்ய தகுதியான ஆளு, என்னை விட்டீங்கன்னா நன்றி உள்ளவனா இருப்பேன், இல்லைன்னா பணம் வேணுமா, எவ்வளோ வேணும் கேளுங்க, எவ்வளவு நாளும் கொடுக்குறேன்னு சொன்னார். பேரம் பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரை அப்படியே விடுங்கள், இவர் என்னை பார்க்கட்டும், நான் யாருங்கிறத பார்க்கட்டும். இவ்வளவு வெறுப்போடு இருக்கிறார் இல்லையா? கல்பு நிறைய வெறுப்பு சுமந்து இருக்கிறாரு. இந்த வெறுப்பு போகிறதுக்கு ஒண்ணும் வேண்டாம், இவர் என்ன பார்த்தாலே போதும். நான் யார், எப்படி பேசுறேன், என்ன செய்யறேன், என்னுடைய ஷமாயில பார்க்கட்டும், என்னுடைய ஷமாயில கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க கட்டி வச்சாங்க. சாப்பிடுற நேரத்தில் அவிழ்த்து விடுவாங்க, சுய தேவைக்கு அவிழ்த்து விடுவாங்க, தூங்கும் போது விடுவாங்க. ஒரு நாள் முழுக்க அப்படியே நபியை மட்டுமே அவர் பார்த்துட்டு இருந்தார். மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில கேட்டாங்க, என்ன சுமாமா மா இந்தக், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இன் துன்இம் அலா ஷாக்கிர் ஓ இன் துரீதல் மால் ஃபசல் துஅத்தமா ஷைத். 3 விஷயத்தை 2 ஆக்கிட்டார். அவர் சொன்னார், என்னை விட்டுட்டீங்கன்னா நன்றி உள்ளவனை விட்டீங்க, இல்லை பணம் வேணுமா கேளுங்க, எவ்வளோ வேணுமோ தரேன். என்னதை விட்டுட்டாரு? கொலை செஞ்சா தகுதியான ஆளுன்னு சொன்னாங்க. முதல் நாள் ஷமாயிலேயே முடிவு பண்ணிட்டாரு, இவங்க கொலை செய்கிற குணம் கொண்டவள் அல்லன்னு முடிவு பண்ணிட்டார். முதல் நாளே அந்த வார்த்தையை தவிர்த்துட்டார். நபி யாருன்னு பார்த்துட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. 2வது நாள் 3வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கெத்தோடு பதில் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பின்னால சொன்னார், அவர் அவிழ்த்து விட்டுருங்க போதும், ஏன்னா அவர் என்ன பார்த்துட்டார் இல்லையா, இனிமேல் அவருக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, விட்டுருங்கன்ட்டாங்க. வெறுப்புணர்ச்சிக்கு ஷமாயில் போதும். அந்த 3 நாள் ஷமாயில் 3 நாள் தான் பார்த்தாரு. நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமக்கள் 3 நாள் நம்ம அந்த ஷமாயிலுங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 நாள் நீங்க இந்த ஹதீஸை வச்சு கூட நீங்க இதை வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு பின்னால் அவிழ்த்து விட்டவன் அவர் போனாரு குளிச்சாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், யா ரசூலல்லாஹ் எனக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு சொன்னாரு. களிமா சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நேத்து வரைக்கும் உலகத்திலேயே எனக்கு வெறுப்பான ஒரு முகம் இருக்குமானால் அது உங்க முகம்தான். அவர் சொன்ன வார்த்தை நான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப அஹப்புல் உஜூ, பிரியமான முகம் உங்கள் முகம்தான். நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஊர் உங்கள் ஊர் தான், இன்னைக்கு உலகத்திலேயே பிடிச்ச ஊர் இந்த மதீனா தான். நேற்று வரைக்கும் பிடிக்காத தீன் உங்கள் தீன் தான், ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச தீன் உங்கள் தீன் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், உடனே நான் உம்ராவுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னார் இல்லை. அந்த முஹப்பத் எப்படி 3 நாளில் மாறுச்சு? அந்த 3 நாளும் நபியினுடைய ஷமாயில் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஷமாயில பார்த்து அப்படியே அந்த வெறுப்பு முஹப்பத்தா மாறிடுச்சு. நபி யாருன்னு தெரிஞ்சிட்டா போதும், நபி மேல முஹப்பத் வந்துடும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட முஹப்பத்தை விதைப்பதற்காக, நபியை பார்ப்பதற்காக பெருமக்களால் பெரியோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஷமாயில்ல பங்கெடுக்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தான். முழுமையாக பங்கெடுத்து அதனுடைய அன்பையும் அருளையும் ரசூலுடைய முஹப்பத்தையும் கல்பு நிறைய சுமந்து கலிமாவினுடைய முழுமையான வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.